இந்த நில உடைமை சமுதாயம் வரும் வரைக்கும் மனிதர்கள் மிகச்சிறந்த எளிமையான இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வாழ்க்கையிலிருந்து எந்த நிலத்திற்கு கல்லிடப்பட்டு எனக்கு உனக்கு என்று பிரிக்கப்பட்டதோ அன்றுதான் மனிதனிடமே பல்வேறு விதமான வழக்கங்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த பல்வேறு விதமான மாற்றங்களினுடைய அடிப்படையிலே தான் பழக்கங்கள் தோன்றுகின்றன. அந்த பழக்கங்கள் தோன்றுகின்ற போது அது வழக்காகிறது, வழக்கு கலாச்சாரமாகிறது, கலாச்சாரம் இன்று நாகரிகமாக பரிணமித்து நிற்கிறது. நாகரிகம் தேவை என்றால் தேவைதான். இந்த நாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம் மனிதனுடைய அறிவு மையம். இந்த உலகத்தில் யாரும் அறிவில் சிறந்தவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் தான் இருக்கின்ற அறிவு பெற்றவர்களாக இருக்கலாமே தவிர யாரும் அறிவாளியாக இங்கு காட்டிக்கொள்ள முடியாது. நன்கு கற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது ஒரே கருத்தை சுமந்து செல்கின்ற புத்தகம் 5 பேரால் எழுதப்பட்டிருந்தால் அது 5 விதமாக இருக்கும். அப்படி என்றால் அதற்கு தீர்வு எழுத வேண்டியவர்கள் படிக்கின்றவர்கள் தான். அறிவை தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய துணிவு நமக்கு இருக்கிறது. இன்று ஏராளமான புத்தகங்கள் அறியாமையினுடைய விளிம்பில் இருந்து எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் இன்று படிக்கக்கூடிய வரலாற்று பின்னணியில் 100 விஷயங்களை படிக்கிறோம் என்றால் 100 விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதில் 90 விஷயங்கள் பிழையாக இருக்கிறது. கருத்து கோப்பிலும் கருத்து ஆய்வின்றி கோட்பாடுகள் அடிப்படையிலும் கலந்தாய்வுகள் அடிப்படையிலும் கருதுகோள்கள் அடிப்படையிலும் எழுதப்படுகின்ற எல்லா நூல்களும் பல்வேறு பிழைகளை சுமந்ததாகவே இருக்கும். மாணவர்கள் படிக்கின்ற பொழுது மிக கருத்தாளமிக்க, மிகவும் அறிவு ஆழமிக்க, தெளிந்த சிந்தனையோட நேர்கோணத்தில் இருந்து எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தை தெளிவாக படித்து அறிய வேண்டும். ஒரு அழகாக ஒரு திருமண வீட்டிற்கு செல்கிறோம். நான் இப்ப சொல்லக்கூடிய கதை, ஒரு சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயங்கள் புத்தகத்தை நிறைய படிக்கிறோம். நமக்கு சில விஷயங்கள் பெற்றோர்களால் புகுத்தப்படுகிறது, வழிகாட்டப்படுகிறது. அந்த வழிகாட்டுதலுக்கு உள்ளால் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு திருமண விழாவில் பிரியாணி போடப்படுகிறது. ஒரு புறம் மட்டன் பிரியாணி, ஒரு புறம் சிக்கன் பிரியாணி. மிக அழகாக சிறந்த மனத்தோடு அது பரிணமிக்கிறது. பார்த்தால் அப்படி ஒரு மனம், பக்கத்தில் சென்றாலே நாவில் எச்சில் ஊறும் அளவிற்கு சுவையும் மனமும் நறுமணமும் அதிலிருந்து கொப்பளிக்கின்றது. அதை திருமண இல்லத்திற்கு, திருமண வீட்டிற்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த விருந்திலே, விருந்தினுடைய உள்ளே பாதாம் இருக்கிறது, முந்திரி இருக்கிறது, பிஸ்தா இருக்கிறது, இன்னும் விதவிதமான சத்து பொருட்கள் உள்ளே கிடக்கின்றன. இது நான் விளையாட்டுக்கு சொல்வதில்லை. சிந்தனை இருந்தால் சிந்தித்து உணர்ந்து தெளிந்து சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன கதை. நன்றாக இருக்கிறது, நன்றாக சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பக்கத்தில் செல்கின்ற பொழுது ஒரு அருகில் அந்த குவியலுக்குள், அந்த உணவு குவியலுக்குள் ஒரு எலி செத்து கிடக்கிறது. ஒரு எலி செத்து கிடப்பதை பார்த்த ஒருவன் வேகமாக சென்று அதை மாற்றி விடுகிறான். மாற்றிய போது அதனை ஒருவர் பார்த்து விடுகிறார். தன்னுடைய 5 குழந்தைகளோடு சென்றிருக்கின்றவர். அவர் அந்த உணவை சாப்பிடுவாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. சாப்பிடலாமா? அது எலியாக இருக்கிறது, அரணையாக இருக்கலாம், பாம்பாக எதாக இருந்தாலும் சரி, கவனக்குறைவினால் அங்கு ஏற்பட்டிருக்கிறது, அல்லது சிந்தனை குறைவினால் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு அந்த இடம் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வை பார்த்த உடனேயே அந்த தந்தையானவர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுக்காமல் அழைத்து சென்று விடுகிறார். நான் இந்த கருத்தை எதற்கு சொன்னேன் என்று நல்லா சிந்திச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இன்று ஏராளமான சமூக கருத்தாக்கங்கள் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கருத்துக்கள் பொதிந்த மிக குறுகிய எண்ணங்கள் உடைய பதிவுகளாக நம்முள்ள வலம் வருகின்றன. இவைகள் தான் நம்மை பிரித்திருக்கிறது. இவைகள் தான் நம்மை சமூகத்திடமிருந்து பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா கருத்தாக்கங்களுக்கு உள்ளாலும் மிகச்சிறந்த கருத்துக்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற சிறந்த கருத்துக்கள், அதற்குள் துர்நாற்றம் வீசக்கூடிய சிந்தனைகளும் கூட.